ஃபைனலாக சொந்த காசில் சொந்த பைக் ₹1 காயின் கொடுத்து வாங்கியாச்சு. ரொம்ப ஹாப்பி. என் பேர் பூபதி, நான் சேலம் அம்மாப்பட்டியில் இருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப நாளாகவே ஆசை நம்ம வந்து ஓன் பைக் ஒன்று வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக நான் காசு சேர்த்திட்டு இருந்தேன் இந்த பைக்குக்காக. அப்போ இந்த பைக்கோட ரேட்டு 2 லட்சம் தான் இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய அப்கிரேஷன், அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டி காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகி 2,60,000 ஆயிடுச்சு. இது இப்போ விட்டா இதுக்கப்புறம் நம்மளால பைக் எடுக்க முடியாது அப்படின்னு எனக்கு தெரியும். ஏன்னா மிடில் கிளாஸ் பசங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை நம்மளா ஓனாக ஒரு பைக் வாங்கணும். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பைக். ஸோ அதனால் நான் வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்கிட்ட ஒரு 10,000க்கு சில்லற காசாக இருந்தது. சரி நம்ம ஏன் மற்றவங்கள மாதிரி நார்மலாக பைக் எடுக்கிறதுக்கு பதிலாக ₹1 காசாக நம்ம கொடுத்து எடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சேன். ஸோ இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 4 டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ட் வந்து போனேன். அங்கே இருக்க பேங்க்ஸு, டீ கடை, எனக்கு தெரிஞ்சவங்க, அவங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக ₹1 காயினை சேர்த்தி 2,60,000க்கு ₹1 காயினே ரெடி பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஷோரூமில் நம்ம இதை கொடுத்து பைக்காக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோரூமாக கேட்டோம். கடைசியாக ஒரு ஷோரூமில் நான் பேசி அந்த மேனேஜர்கிட்ட புரிய வச்சு 2,60,000 கொடுத்து நான் ஓன் பைக் எடுத்துட்டேன். திடீர்னு வண்டி எடுக்க வந்தார். அப்புறம் வண்டி ரேட்லாம் கேட்டார். ரேட் சொன்னோம். திடீர்னு பார்த்தா எங்கள் கிட்ட ₹1 காயினாக இருக்குது அப்படின்னாரு. நான் ஒரு ஷாக் ஆகிட்டேன். என்ன ₹1 காயின் 2,60,000 அப்படின்னு பார்த்தா வெளியே போய் பார்த்தா டாடா ஏஸில் ஃபுல்லாக காயின்ஸாக இருக்குது. ஒரு மூட்டை காயின்ஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் அக்செப்ட் பண்ணவே இல்லை. 3 நாள் பேங்க்கில் லீவாக இருக்குது, எப்படி நாங்கள் வாங்கி எப்படி டிஸ்பாஸ் பண்ண ஐடியாவே ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லைங்க நான் 3 to 4 இயர்ஸாக நான் சேமிச்சுட்டே இருக்கேன், எனக்கு இது பண்ணுங்க அப்படின்னாரு. சரின்ட்டு நாங்களும் அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வண்டி டெலிவரி பண்ணிட்டோம்.